வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள். சார் வணக்கம். மகளிர் உரிமை தொகை 3 மாதங்களுக்கு 3000, ஒரு கோடைக்கால சிறப்பு தொகை 5000 அப்படின்னு கொடுத்த நிலையில அதற்கு போட்டியாக ஒரு 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஒரு 6 அறிவிப்புகளோடு சேர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளா சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க? இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 அரசியல் கட்சிகளும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் இப்போது இந்த காலகட்டத்தில் செயல்படுவதாகத்தான் தெரிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அதைத் தொடர்ந்து கட்சியை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், இந்த இருவரும் தலைவர்களுமே மக்களுடைய பேராதரவை பெற்ற தலைவர்களாக இருந்தார்கள். மக்களுடைய எண்ணங்களை, உணர்வுகளை மதித்து அவர்களை அடித்தட்டு மக்களை கைதுவிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் அவர்களுடைய ஆட்சியை நடத்தினார்கள். அதனால்தான் தொடர்ந்து 77, 80, 84 என்று 3 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு புரட்சி எம்ஜிஆர் வர முடிந்தது. அதைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஏழை எளிய நலிந்த அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், குறிப்பாக மகளிரை மேம்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மகளிருக்கான பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப அண்மை காலமாக இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான அரசாகட்டும், அந்த கட்சி ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்திய அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆகட்டும், ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில மாறி மாறி அறிவிப்புகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சில நன்மைகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. வாக்கு உள்ள 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளிலிருந்து மூத்த குடிமக்கள் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து வந்த ஒரு 70-80% பெண்களின் வாக்குகளை குறிவைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கான பல சலுகைகளை வழங்கி வருகிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த வாக்குகள் என்பது திமுக பக்கம் போற போது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை என்பதால் அந்த வாக்குகளை மீண்டும் அறுவடை செய்வதற்கு அனைத்து இந்திய அதிமுக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்து இன்று தவணை முறையிலே பல்வேறு விதமான அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருகிறார். ஒட்டுமொத்தமாக தேர்தல் கால அறிவிப்புகள், வாக்குறுதிகள் என்பது புத்தகமாக வெளியிடப்படும். ஆனால் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுடனே அதற்கு எதிராக ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடும் உணர்வோடும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஏழை எளிய பாமர சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான சில அடிப்படை திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவதை விட இது போன்ற திட்டங்கள் என்பது நமக்கு இடைக்காலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு உதவிடும் என்கிற வகையில் தான் இருக்கு. ஏற்கனவே தமிழகத்தின் நிலை என்பது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல காலநிலை தத்தளிக்கிற நிலையில ஏற்கனவே திமுக கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்ற முடியாத நிலையில் அதைவிட கூடுதலான வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு சந்தேகம் பொதுவெளியில் இருக்கிற பொழுது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன் சகோதரா. மிக்க நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அதிமுக சார்பில் 3வது கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.